கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் இருக்குங்க. எனக்கும் நிறைய கம்ஃபர்ட் ஃபுட் இருக்குது. பட் இந்த நான்வெஜ் சமைக்கிறதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்ற ஃபுட் தான் வந்து இப்போதைக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான்வெஜ் வந்து ஒரே நாள்லேயே அழுத்து போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி நாள் சண்டே வந்துட்டு மட்டன் தான் வாங்கியிருந்தோம். பட் அது வந்து ரொம்ப அப்படியே சாப்பிட்டே ஒரு மாதிரி ஆன மாதிரி இருந்துச்சு. மண்டே லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக உப்பு பருப்பு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு பொரியல் கூட எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ கூடவே மோர் அடிச்சுக்கிட்டு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு பாயில்ட் எக்கில் வந்துட்டு பெப்பர் சால்ட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக அன்றைக்கி ஃபீல் பண்ணேன். சாப்பிட்றதுக்குமே ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. உப்பு பருப்பு ஆக்சுவலி எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. எங்கள் அம்மாவோட சமையலையே ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ நானே சமைச்சு நானே சாப்பிட்டதுனால. உப்பு பருப்பு அம்மாவோட ரெசிபி கிடையாது, இது கம்ப்ளீட்டாக என்னோட ஓன் ரெசிபி. சின்ன வெங்காயம் பருப்பு பூண்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பருப்பை நல்லா மசிய வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் மிளகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டு தாளிச்சு கொட்டினதும் உப்பு பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. உப்பு பருப்பு எங்களோட கல்யாண லஞ்ச் மெனுவில் ஒன் ஆஃப் த டிஷ். பட் எங்களால் வந்து லஞ்ச் அன்றைக்கி நாங்கள் சாப்பிடவே இல்லை. பிகாஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம் கல்யாணத்தன்னைக்கு. அதனால் லஞ்ச் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ப்ளஸ் டைமும் இல்லை, ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தனால எங்களுக்கு டைமும் இல்லை. அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஈவினிங் போல். பட் அதை வந்து நாங்கள் இந்த உப்பு பருப்பு சாப்பிடும்போது நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நம்ம கல்யாணத்தில் இது ஒரு ரெசிபியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் குட்டியாக ஒரு வாக் போனோம்.